discuss new chapter, first chapter GST. So it's one of the top of commercial mathematics. So listen, goods and service tax. What's the meaning for this? It's the simplest form of GST. So listen, GST is the one of the indirect tax. Directly we are not going to pay the amount, it's an indirect tax. So listen, totally we have two terms of GST. For solving this exercise, you should know this introduction clearly. Apart from that, we can't solve this exercise. So listen, two terms of GST we have. First one is the intrastate GST. Listen the word intrastate. Second type is the interstate. Listen, the meaning of intrastate is within a same state. That means the process will do in the same state. That is the meaning of intrastate. Okay. That means inside of the state. State kullaye maarikiradha intrastate. Next, interstate GST. Listen, interstate GST na state to state. Nama state la irundhu vera state ku process exchange pandradha interstate. That means outside of the state. Next, types of GST. This also very important. Ma listen, GST chapter romba important. உங்களுக்கு கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால இந்த இன்ட்ரோடக்ஷனையும் இந்த ஒரு சமயம் நான் ஃபுல்லாவே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாங்குவேஜ் இஸ் நாட் அ மேட்டர். ஸோ லிசன், டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு 2 கேட்டகரி இருக்குது ஜிஎஸ்டி பே பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் குட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. நெக்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் இது ரெண்டும் இல்லாம இன்னொரு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்னொரு கேட்டகரியா என்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னா யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. இவங்க என்ன அப்படின்னா இவங்க ப்ராசஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறதுதான். இதுதான் இதோட டைப்ஸ். இதுல எப்படி ப்ராசஸ் ஆகுங்கிறத சொல்ற பாருங்க. இப்போ டோட்டலா இப்போ நீங்க ஒரு புக் வாங்குவீங்க, புக்கோ வாஷிங் மிஷின் சம்திங் ஏதோ. இப்போ இந்த ஒரு புக் இருக்கு அப்படின்னா இந்த புக்கோட காஸ்ட் வந்து ஒரு 10,000 rupeesன்னு வச்சுக்கோங்க. 10,000 rupees அப்படின்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த புக்கை தயார் பண்ணுற இடத்துல 10,000க்கு தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டீலருக்கு வந்து வித் சம் ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட தான் கொடுப்பாங்க. அவங்க இப்போ ஒரு 10% ஜிஎஸ்டி வாங்குறாங்க அப்படின்னா அந்த இந்த புக்குக்கு 10,000க்கு ஜிஎஸ்டி வாங்குறாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி என்ன ஆகும்னா 5% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், 5% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் பிளேஸ் வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போ கரூர் இருக்குது அப்படின்னா கரூர் ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த மேனுஃபேக்சரிங் பிளேஸ் இருக்குது. அங்கே இருந்து அந்த டீலர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான டைமிங் கம்மி. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஆனால் எது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், நம்ம டோட்டல் அமௌண்ட்டில் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அது வந்து சிஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, எஸ்ஜிஎஸ்டி டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி. லிசன், இன்னும் கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ப்ராசஸாக இருந்தாலும் சரி இன்ட்ராஸ்டேட். லிசன், இன்ட்ராஸ்டேட்னா என்ன சொல்லியிருக்கோம், வித்தின் அ ஸ்டேட். வித்தின் அ ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அமௌண்ட் வந்து 2 கேட்டகரியாக பிரியும்னு சொல்லலாமா. ஒரு கேட்டகரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இன்னொரு கேட்டகரி ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இன்டர் ஸ்டேட் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட். டோட்டல் அமௌண்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்டர் ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகவே போகாது. டோட்டல் அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த யூனியன் டெரிட்டரி இருக்காங்க இல்லையா, இவங்க ப்ராசஸ் என்ன அப்படின்னா இவங்க எந்த அமௌண்ட்டையுமே எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சில அமௌண்ட் போயிடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட்டுக்குள்ளேயே ப்ராசஸ் நடந்தால் 50% அமௌண்ட் அவங்க வச்சுப்பாங்க, இல்லைன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஆனால் இவங்களோட ப்ராசஸ் என்னன்னா இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் இருக்க டோட்டல் அமௌண்ட்டையும் இங்கே இருந்து இங்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோட வேலை. புரியுதா? யூனியன் டெரிட்டரிங்கிறது எந்த அமௌண்ட்டையும் ஸ்டே பண்ணிக்காது. அதோட வேலை என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டை மட்டும் கொண்டு போய் சேர்க்கும். அவங்க வேலை இங்கேருந்து கொண்டு போய் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இவங்க எந்த அமௌண்ட்டையும் ஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க. லிசன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி புக்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த புக்கோட காஸ்ட் 10,000, 10% ஜிஎஸ்டியில் பண்ணுறாங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங்கிட்ட இருந்து யார்கிட்ட போகும், டீலர் கிட்ட போகும். ஃபார் எக்ஸாம்பிள் டீலர் கிட்ட வந்து 10% ஜிஎஸ்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீலர் என்ன பண்ணுவாங்க
இந்த 10%ல 5% அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், ரிமைனிங் 5% ஆஃப் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இதோட சேர்த்து டீலர் வந்து 10% மேனுஃபேக்சர்ல கொடுப்பாரு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாரு, டீலர் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கிட்டு சும்மா லாபம் இல்லாமல் கொடுப்பாரா, கண்டிப்பாக ப்ராஃபிட்டோடு தான் நம்மளுக்கு ஷாப் கீப்பர் கொடுப்பாரு. அப்போ இந்த டீலர் வந்து ஷாப் கீப்பர் கொடுக்குறப்ப அதோட பர்சன்டேஜ் என்ன பண்ணுவார், அவர் இப்போ 10% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கியிருக்காரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லனா அவர் அதே ரேட்டில் கொடுத்தா ஒரு ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அதை விட ஒரு 11% 12% அந்த மாதிரியான கேட்டகரியில் ஷாப் கீப்பர் கொடுப்பாரு. இந்த பர்சன்ட்டுமே என்ன ஆகும், ரெண்டாக பிரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டாக பிரியும். இந்த ஷாப் கீப்பருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம கஸ்டமர் வாங்குறப்ப நமக்கு என்ன ஆகும், இப்போ 12% வாங்குறாங்கன்னா அதை விட ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகம் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி பர்சன்டேஜாக வரது எல்லாமே ரெண்டு கேட்டகரியாக பிரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ அப் டு திஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதாமா. இதைத்தான் நம்ம இது எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். இது என்ன கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. வீடியோ ஒரு டைமுக்கு 2 டைம் பாரு, ஈஸியாக புரிஞ்சிடும். சம்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். இது வந்து லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால போர்டு எக்ஸாமில் இதில் இருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேவா? See the exercises now. Listen the first question. இது கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஸ்டின் புக்லேயே ரீட் பண்ணிக்கோங்க. போர்டில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர், பேஜ் நம்பர் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நோட் இட். ஸோ லிசன் த கொஸ்டின். A manufacturer sells a TV to a dealer for 18,000. அப்படின்னு என்ன அர்த்தம், மேனுஃபேக்சரர் வந்து டீலருக்கு வந்து ஒரு டிவியை 80,000க்கு சேல் பண்ணுறாரு. அந்த டீலர் செல்ஸ் இட் டு எ கன்சியூமர் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 1,500. அப்போ என்ன பண்ணுறாரு, டீலர் வந்து அந்த மேனுஃபேக்சருக்கு அந்த டிவி அமௌண்ட்டோட ப்ராஃபிட்டு 1,500ஓட அமௌண்ட் பே பண்ணி டிவி வாங்குறாரு. இஃப் த சேல்ஸ் ஆர் இன்ட்ராஸ்டேட் இது வந்து சொல்லியிருக்கேன் இந்த சாப்டர்லேயே. இந்த இன்ட்ராஸ்டேட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ராஸ்டேட்னா என்னது, வித்தின் அ ஸ்டேட். அந்த ரேட் பர்சன்டேஜ் 12%. ஸோ டோட்டல் ரேட் பர்சன்டேஜ் 12. இதுதான் நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட். யூஸிங் திஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் we need to find this 4 category. ஃபஸ்ட்டு amount of GST paid by the dealer to the state government. Second is GST paid to the central government. Third, GST received by the state government. Fourth, amount that the consumer pays for the TV. 4 category. So I hope you all understand this. First என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம முதல்ல அமௌண்ட்டை தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கடைசியாக அந்த டீலர் வந்து ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பார், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருப்பாருங்கிறத பார்க்கணும். ஸோ லிசன் த சம். இப்போ இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இதில் இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரர் 10% டீலர் கொடுப்பாருன்னு சொல்லலையா, இப்போ டீலர் வந்து இந்த 10% பே பண்ணாருன்னா இந்த புக்குக்கான அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக இந்த 10%ல் பாதியாக தான் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இப்போ டீலர் வந்து அதோட சில ப்ராஃபிட்டோட ஷாப் கீப்பர் கொடுப்பாரு, ஷாப் கீப்பர் வந்து சில ப்ராஃபிட்டோட கன்சியூமருக்கு கொடுப்பாரு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த 10% அமௌண்ட்டை 5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இதே மாதிரி தான் இங்கே டிவி சார், டிவியோட அமௌண்ட்டு 18,000. இதில் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ கொடுக்க போகிறாரு, அந்த 18,000ஓட 1,500 ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட சேர்த்து அந்த டீலர் வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட பே பண்ணி அந்த டிவியை வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன், இன்ட்ராஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வித்தின் அ ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்டுக்குள்ளேயே ப்ராசஸ் நடந்ததுனால 50% அதில் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் போயிடும். நெக்ஸ்ட்டு ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12%. ஸோ லிசன், R equal to 12%. ஸோ லிசன், நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் பாதியாக பிரியுமா, அப்போ 12ல் பாதியாக பிரிஞ்சால் 6% சிஜிஎஸ்டிக்கும் 6% எஸ்டிஎஸ்டிக்கு போயிடும். அந்த 6% எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். லிசன், அப்போ 6% எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் அமௌண்ட் 18,000 into 6/100. அப்போ சிம்பிளிஃபை திஸ் 1080. அப்போ இந்த 12% இந்த 18,000ல் 1080 rupees வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரிமைனிங் 1080 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இப்போ மேனுஃபேக்சரர் அப்போ எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு, மேனுஃபேக்சரர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு, 18,000 டிவியோட கஸ்டமா, அவர் எவ்வளோ ப்ராஃபிட்டோட பே பண்ணியிருக்காரு, 1,500 ப்ராஃபிட்டோட பே பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 19,500. இந்த 19,500
என்ன ஆகும் 6% பிரியும். பிரியறப்ப எவ்வளவு ஆகும் 19,500 into 6 by 100 simplify it you will be getting 1170. next அதே மாதிரி இந்த 1170 என்ன ஆகும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி போயிடும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாதினா லிசன் 1170ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அதே ஒரு 1170 ஸ்டேட் கவர்மெண்ட் அது ரெண்டு தான் பாதி பாதி. What's our first question ma? Amount of GST paid by the dealer to the state government. இப்போ இந்த 4 subdivisionமே dealer pay பண்றது மட்டும் தான் மைண்ட் பண்றாங்க. Listen the sentence clearly, okay வா? So dealer வந்து pay பண்ணதுல எவ்வளவு amount state governmentக்கு போகும்? So listen, first amount 1080, second amount 1170. அப்ப இது கஸ்டமர் எவ்வளவு பண்ணிருப்பாரு டீலர் வந்து manufacturerக்கு அப்ப இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ 1170 ல இருந்து 1080 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு 90. சோ அப்ப இந்த 90 ரூபீஸ்க்கு தான் என்ன ஆகும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும். செகண்ட் क्वेश्चन சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டீலர் பே பண்ணதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரீச் ஆயிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குனா என்ன சொல்லிருக்கோம் இனிஷியல் அமௌண்ட்டோட என்ன பண்ணனும் அந்த 90 ஆட் பண்றீங்க ஆட் பண்ணனும். ஏனா ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இதாங்க டோட்டலா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிருக்கேனா. சோ இனிஷியல் அமௌண்ட் என்ன 1080 அதோட இந்த அமௌண்ட் எவ்வளவு 90 ஸ்டேட் 90 சென்ட்ரலா. சோ 1080 ஓட 90 போச்சு ஜாயின் ஆகி 1170. ஆக்சுவலா இது டைரக்ட் வேல்யூ தான் நம்ம இங்க 1 மார்க் அலாட் பண்றதால ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சோம். சோ 1170 CGST போகும் SGST க்கு சேம் 1170 போயிடும். நெக்ஸ்ட் fourth क्वेश्चन என்ன அமௌண்ட் paid by the customer for TV என்டையரா அந்த டிவிக்கு இதுவரைக்கும் கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருப்பாரு. டோட்டலா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அமௌண்ட் 19,500 அதோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது 1170 பிளஸ் அதோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது 1170 அப்ப 21,840. இது ஒண்ணுமே இல்லமா நம்ம இதுல போடுவோம்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டல் அமௌண்ட் வந்து 19,500 அதுல 12% என்ன பண்ணுவோம் 12/100 சிம்பிளிஃபை பண்ணா அதுதான் இந்த அமௌண்ட். நம்ம இங்க படிக்கிறது வந்து GST சாப்டர் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் தனியா சென்ட்ரல் தனியா தனித்தனியா பிரிச்சு ஆட் பண்ணிருப்போம் அவ்வளவுதான். இது ஒண்ணும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. See the video twice then easily you can understand. Thank you.